Hi dear NEET aspirants. நம்ம தமிழ்நாடுல முக்கியமான கவர்மெண்ட் காலேஜஸ் உடைய சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். அதோடைய லிங்க் எல்லாம் மேல இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜ், 250 சீட்ஸ் இருக்கு டோட்டலா. அதுல 15% சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு சரண்டர் பண்ணுவாங்க. மிச்சம் 85% வந்து தமிழ்நாடு. அதுல இருக்கிற 250 சீட்ஸ், அதுல இருக்கிற 85%ல 92.5% அண்ட் 7.5% வந்து தமிழ்நாடு தமிழ்ல 6th to 12th படிச்சவங்களுக்கு மட்டும் ரிசர்வேஷன் கேட்டகரியில அலோகேட் பண்ணுவாங்க. கனா அகாடமில நீங்க ஒரு எம்பிபிஎஸ் சீட் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் என்னெல்லாம் டவுட் வருதோ அது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்றதுக்கு நாங்க ஃப்ரீ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ, அடுத்தடுத்த வீடியோஸ் என்ன வருது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல டோட்டல் 250 சீட்ஸ்ல ஆல் இந்தியா கோட்டாக்குன்னு 36 சீட்ஸ் வந்து சரண்டர் பண்ணிருக்காங்க. அதுல ஓப்பன் கேட்டகிரிக்குன்னு வந்து டோட்டல் 16 சீட்ஸ் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 3 சீட்ஸ், ஓபிஎஸ்க்கு 9 சீட்ஸ், எஸ்சிக்கு 6 அண்ட் எஸ்டிக்கு 2 சீட்ஸ், டோட்டலா 36 சீட்ஸ். இதுல இந்த ஓப்பன் கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓப்பன் கேட்டகரியில மித்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ்நாடுல சப்போஸ் எடுக்கணும் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில தான் அவங்க என்ன பண்ணணும், கம்பீட் பண்ணணும். நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சார் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் பட் வந்து நம்ம மித்த ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து கம்பீட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க அவங்களுடைய ஸ்டேட் கோட்டால ஓப்பன் கேட்டகரியில கம்பீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அவங்களுடைய ஸ்டேட் பசங்களுக்கும் உங்களுக்கும் என்ன இருக்கும்னா மார்க்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே ஃபைன். அண்ட் அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னொரு வீடியோல. இதுல இந்த 92.5% ரிசர்வேஷன் அண்ட் 7.5% ரிசர்வேஷன் சொல்றாங்கல்ல, இந்த 7.5 ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 92.5 நான் இன்னும் டீட்டெயிலா அடுத்த ஸ்லைட்ஸ்ல கொடுக்குறேன். 7.5%ல ஓசிக்கு 5 சீட்ஸ், பிசிக்கு 4 சீட்ஸ், பிசிஎம்க்கு 1, எம்பிசிக்கு 3, எஸ்சிக்கு 1, எஸ்சிஏக்கு 1, எஸ்டிக்கு 1, டோட்டலா 16 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 2024 டேட்டா. மைனர் சேஞ்சஸ் 7.5%ல இருக்கிறதோட இந்த ஸ்பெஷல் கேட்டகரிலாம் மைனர் சேஞ்சஸ் இயர் ஆன் இயர் இருக்க தான் செய்யும். ஆல் இண்டியா கோட்டால பிடபிள்யூடிக்குன்னு 4 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கோட்டால பிடபிள்யூடிக்குன்னு வந்து 11 சீட்ஸ் அண்ட் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. நீங்க எம்எம்சி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எதுவுமே கிடையாது. டோட்டலா 16 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்து ஓரளவு மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிருது. இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் டேட்டா சொல்லுது. ஸோ யாராவது பிடபிள்யூடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க. அவங்கள கண்டிப்பா அப்ளை பண்ண சொல்லுங்க. அவங்களாவே கிடைக்காது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பண்றதே கிடையாது. அது பண்ணக்கூடாது. கண்டிப்பா நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணணும். அண்ட் சார் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் நான் பாக்குறேன், நான் கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து நான் அப்ளை பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணும்போதே பண்ணாதீங்க. ஒரு 500 ருபீஸ் கூட ஆக போகுது. கண்டிப்பா எல்லாருமே வந்து ரெண்டுமே சேர்த்தே நீங்க அப்ளை பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல இந்த 15% ஆல் இந்தியா கோட்டா இருக்கு பாத்தீங்களா, அவங்களுடைய நீட் ஸ்கோர் அண்ட் ஆல் இந்தியா ரேங்க். நம்ம ஸ்கோரை ஜென்ரலா வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா எவ்ரி இயர் வந்து இட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஸோ ஆல் இந்தியா ரேங்க் பாருங்க, ஓப்பன் கேட்டகரியில 6,812 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் இடபிள்யூஎஸ் 18,774 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஓபிசி 8152 வரைக்கும் கிடைச்சிருக்கு ஆல் இந்தியா ரேங்க் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். அண்ட் எஸ்சி 66,247 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 12,32,125 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இதுல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சார் இவ்வளோ ரேங்க்லயே அடுத்தடுத்த கோட்டால கிடைச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் பாருங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அக்கார்டிங்லி வந்து என்ன ஆயிருது, கம்மியாயிருது. ஓப்பன் கேட்டகரிக்கு பாருங்களேன் 16 இருக்கா, அடுத்து இடபிள்யூஎஸ்லாம் 3 தான் இருக்கு, ஓபிஎஸ்ல 9 இருக்கு, எஸ்சியில 6 தான் இருக்கு, எஸ்டியில 2 சீட் தான் இருக்கு. அப்ப அவங்களுக்கு ரேங்க் வந்து கம்மியாகிற மாதிரியே நம்பர் ஆஃப் சீட்ஸும் கம்மியாகுது. அப்ப அதுல உள்ள போறவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஸோ டைரக்டா வந்து உங்க கோட்டாவையும் மித்ததோடையும் நீங்க என்ன பண்ண வேணாம், கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது, கம்மியாகுதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த புரிதல் இல்லாம நிறைய தேவையில்லாத கம்பேரிசன் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் இந்த 92.5% ஸ்டேட் கோட்டா ரிசர்வேஷன் இருக்கு பாத்தீங்களா, 7.5 தமிழ் மீடியம் இல்லாம அதுல ரவுண்ட் 1 இதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஜெனரல் ரேங்க் 1057 ஓசிக்கு அண்ட் பிசிக்கு பாத்தீங்கன்னா 1371 வரைக்கும் கிடைச்சிருக்கு. பிசிஎம்முக்கு வந்து 1690 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 1904 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 6386 வரைக்கும் திருநெல்வேலி காலேஜ் கிடைச்சிருக்கு. ஸ்கோரை பார்க்காதீங்க, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன்.
இது 2024 க்ளோசிங் மார்க்ஸ் தான். 2025க்கு நம்ம இந்த மந்த் எண்ட்ல வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வந்து தனியா வந்து நமக்கு ஸ்டேட் ரேங்க் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி நம்ம பேச முடியும். ஸோ எஸ்சிஏக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 11,887 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்டிக்கு 10,546 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ரைட். கம்யூனிட்டி ரேங்க் வந்து சைடில் கொடுத்துருக்கேன். கம்யூனிட்டி ரேங்க்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 7.5% ரிசர்வேஷன். தமிழ் மீடியம்ல 6th to 12th படிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிசிக்கு 555 ஓகே ஸ்கோர். பட் ஜெனரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க்னு பாத்தீங்கன்னா 119.45 வரைக்கும் கிடைச்சிருக்கு. பிசிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 139 ஜெனரல் ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் 4. எம்பிசிக்கு 118 வரைக்கும் கிடைச்சிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் 65. அண்ட் எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 281 வரைக்கும் கிடைச்சிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் 16. அண்ட் எஸ்சிஏக்கு 297 வரைக்கும் கிடைச்சிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் 7. எஸ்சிக்கு 1032 வரைக்கும் கிடைச்சிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் 3 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ரைட். இதுதான் ரொம்ப கிளியரா 7.5% ரிசர்வேஷன். 7.5 ரிசர்வேஷன்லயும் வந்து ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்குங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அண்ட் ஃபைனலி ஸ்பெஷல் கேட்டகிரி பிடபிள்யூடியா இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ரேங்க் பாருங்க 20,975 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து 26,869 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஒரே ஒரு சீட் தான் பார்த்தோம். பிடபிள்யூடி வந்து 11 சீட்ஸ் பார்த்தோம். ஸோ ஒன்று தான் லாஸ்ட் இயர் ஃபில்லாக இருக்கு. மித்ததெல்லாம் வந்து சரண்டர் தான் பண்ணியிருக்காங்க காலேஜ். ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்க. அண்ட் கனா அகாடமியில நீங்க ஒரு எம்பிபிஎஸ் சீட் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் என்னெல்லாம் டவுட் வருதோ அது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்றதுக்கு நாங்க ஃப்ரீ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ, அடுத்தடுத்த வீடியோஸ் என்ன வருது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்ன டவுட்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.